நம்ம இப்ப பழச பேண்ட் தான் கட் பண்ண போறோம். பாருங்க என்ன மாடல்ல இருக்குன்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரைட் கட்டா இருக்கும். இந்த பேண்டே இப்படிதான் இருக்கும். இது ரெடிமேட் பேண்ட் தான். இதை நம்ம ஈஸியா நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பாருங்க. அது நான் பாருங்க பக்கத்தை திருப்பி தான் வச்சிருக்கேன். வெளி பக்கமா எடுத்துட்டேன். கெட்ட பக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து அதை இப்ப திரும்ப மடக்கி தான் வச்சிருக்கேன். இப்படி மடக்கி வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியா இருக்காங்க. பாருங்க எப்படி மடக்கிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படி ஈஸியா மடக்கி வச்சிருக்கேன். இதை நம்ம நான் நாளா மடிச்சு போட்டாச்சு. துணியை இருந்த துணியை மொத்தமாவே நான் நாளா மடிச்சு போட்டிருக்கேன். இது ஒண்ணு கட்ட ஒண்ணு நெட்டையா இருக்கு. அதை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி நேராக்கிடலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கேல் வச்சு போடனாலும் போட்டுடுங்க. இல்லைன்னா நல்லா பழகணும்னா இப்படி நேரா சும்மா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிடுச்சு. இதுல ஒரு 2 இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச்சுல மார்க் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் இடமா 2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. அப்பதான் அது கரெக்டா வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி விட்டு விட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே லைன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 2 இன்ச்சுல மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே கொண்டு இதுல வச்சிடலாம். மடிச்சுதான் வச்சிருக்கோம். மடிப்புக்கு அங்க விட்டதுனால நமக்கு அதை பார்க்க கூடாது. அது கீழே நம்ம வச்சாச்சு. இதே போல எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த வளைவு இருக்குல்ல, இதுதான் நமக்கு முக்கியம். தெரியுதா? இதுல கட் பண்ண இடமும் தெரியும், வளைவும் தெரியும். அதை கரெக்டா நம்ம இப்படி இழுத்து விட்டு வச்சுக்கணும். நம்ம ஏன்னா அப்படியே வச்சுதான் ஈஸியா தான் வரைய போறோம். இது எவ்வளவு இருக்கு நம்ம அளந்து பார்ப்போம். இது 10 தான் இருக்கு. நமக்கு இத கொஞ்சம் மடிப்பு அப்படி எல்லாம் வரும். நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ 11.5 வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இந்த அளவு மட்டும் நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். 11.5 வச்சிருக்கோம். இது அப்படியே திரும்பி இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை மார்க் பண்ணிடலாம். இந்த அளவு இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே தான் வச்சு வரையணும். இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வரட்டு. நம்ம 11 வச்சுக்கோங்களா, அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இந்த வளைவு கூட நீங்க சேர்த்துருங்க. தெரியுதா உங்களுக்கு? இது நம்ம ஒரு சின்னதா ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த இடத்துல என்ன இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் வரும். அதுக்காக தான் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். மற்றபடி இந்த வளைவு இருக்கு பாருங்க, இந்த வளைவுல கரெக்டா இப்படி வரைஞ்சா போதும். இந்த வளைவு அப்படி வச்சு இந்த வளைவுலயே வரைஞ்சிட்டா போதும். இன்னும் வரைஞ்சிட்டுமா? இப்போ இவங்களுக்கு இந்த அளவு தந்திருக்கவங்களுக்கு இந்த கால் அகலம் கூடுதலா எக்ஸ்ட்ரா வேணுமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அகலத்தை இங்க உள்ள சுருக்கிட்டு வரக்கூடாது. இதை நம்ம இப்படி